இப்ப நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச தார் அவரோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல தார் ரோலுக்கு அவர் ரிஜெக்ட் ஆனார். என்னன்னு சொன்னேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க என் பேஜ்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் மார்வல் ஆடிஷன்ல தார் ரோலுக்கு ரிஜெக்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரீசன் இருக்கு. அந்த ரிஜெக்ஷன் தான் கிறிஸ்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துச்சு. கிறிஸ் மார்வலோட தார் ஆடிஷனுக்கு போனாரு, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரிஜெக்ட் பண்றாங்க. அதே டைம்ல அவரோட பிரதர் டைம் ஹேம்ஸ்வொர்த் அதே தாரோட ஆடிஷனுக்கு வந்திருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரும் ஷார்ட் லிஸ்ட் ஆகல. கிறிஸ் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அவரோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வீக்ல இருந்து ஐ ப்ராபப்லி டோன்ட் ஹேவ் ஆட்டிடியூட்னு ஃபீல் பண்ணார். ஆனா ஸ்டோரி அங்க முடியல. மார்வல் தார் ரோலுக்கு இன்னொரு செலக்ஷன் வச்சாங்க. கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த்க்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிச்சு. இந்த டைம் மார்வல்ல தார் ரோலுக்கு இவர் செலக்ட் ஆனார். 2011ல தார் மூவி ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலி பல மாசம் வேலையே இல்லாம இருந்த ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்டர் இன்னைக்கு எல்லாராலையும் காட் ஆஃப் தண்டர்னு கூப்பிடுறாங்க. தென் லெட்ஸ் த ஹிஸ்டரி. இன்னைக்கு தாருக்கு பல பில்லியன் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட டிரான்சிஷன் பாருங்க, ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ரிஜெக்டட் டு த காட் ஆஃப் தண்டர். கூஸ் பம்ஸா இருக்குல்ல? உங்களுக்கு மார்வல்ல யாரை பிடிக்கும், அடுத்து யாரை பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.